ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து ப்ரேயர்ஸு, அப்புறம் வந்து ஒரு பாஸ்டேஜ் பார்க்கலாம். இந்த ப்ரேயர்ஸ் வந்து ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ண சொன்னோம்ல, இன்னைக்கு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணலாமா? ஏன்னா அப்புறம் மறந்துடும், என்னென்ன படிச்சோமோ அதெல்லாம் மறந்துடும். ஓகே, ரிவைஸ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. கீர்த்தனை ஆரம்பிக்கலாமா? கை தரணும், மற்றவங்களாம் கை தரணும். யார் கத்தா வாசி கை தரணும். இப்போதான் வரும் கத்தா. யார் பாட போறீங்க இன்னைக்கு? நானே பாட்டுமா? கிருஷ்ணா பாடலாம். ஓகே, நல்லா போட்டு நல்லா பேசு, நல்லா பாடு.
பாடுமா இப்போ அப்படியே பாடு கை தர முடியும் ரெண்டு காலத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே பாருங்க அப்படியே போகலாம் சரி பாடலாமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே Very good, super. Me padu. Mandya. Adukku vandha. Yaar join pannita? Amma than theriyala. Theriyudha ungalku? Amma vara vendum. Amma yaar? யாரா ஜாயின் பண்ணிருக்காங்க? இருக்காங்க வர இவங்க ஸ்வேதா மாதாஜி ஜாயின் பண்ணியிருக்காங்க, சுசித்ரா மாதாஜி ஜாயின் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இவங்க சாருமதி மாதாஜி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தெரியல இவன் ரகுராம் ஜாயின் பண்ணி குமுதா மாதாஜி. பாடு செகண்ட் பாடு எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல சரி விட்டு போதும் லேட் ஆகுதுமா பாடு
क्लास சேர்ந்து பண்ணிடலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அக்ஞான திவ்யாதஸ்ய ஞானதரசராதய சக்ஷரமிலிதம் வேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மூகம் கரோதி வாசாயம் பங்கயதே கிரிம் யத்கிருபாணமஹம் வந்தே ஸ்ரீ குருதினதாரணம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाष्यादेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. मूल சொல்லலாம். हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे. हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण 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 हरे हरे. हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण महामंत्रम की जय डिवाइन ग्रेस श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की जय. जय गौर प्रेमानंद हरे कृष्णा. ஓகே நான் நேற்றுக்கு ஒரு பெரிய பார்த்தோம். இன்னைக்கு வந்து ரெண்டு பார்க்கலாம், அப்புறம் ரிலீஸ் பண்ணலாம் மூணு. ஓகே நான் சொல்றது ரிப்பீட் பண்ணுங்க. நான் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன், இது வெப்சைட்ல இருக்கு, ராஜகில் பக்கம் bb.blogspot.com. இதில் போனீங்கன்னா ப்ரேயர்ஸ் இருக்கும், மேலே ஹெட்டிங்லேயே ப்ரேயர்ஸ் இருக்கு, அதாவது ப்ரேயர் செட் ஒன் இது. ஓகே இந்த ப்ரேயர் செட்டிங் பண்ணீங்கன்னா இல்லை ப்ளீஸ். ஓகே எக்ஸ்ட்ரா யாரும் ஜாயின் பண்ணிக்காங்களா? இவங்க நம்ம ஆனந்தி மாதிரியா? ஆனந்தி மாதாஜி அக்ஷயா. ஓகே ஹரே கிருஷ்ணா. நமஸ்தஸ்மை பகவதே நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய சாக்ஷினே வாசுதேவாய சாக்ஷிணே யா இதம் கிருப்பயா தஸ்மை
यायिदं कृपया तस्मै व्यास सक्षसे मुमुक्षवे व्यास सक्षसे मुमुक्षवे எழுதுறதுக்கா நீ இன்னைக்கு தமிழ் எழுதுனே அதுல எழுதுன इंग्लिश ஓகே வெரி குட் எழுதுனா நல்லா புரியும் நமஸ்தஸ்மை பகவதே नमस्तस्मै भगवते वासुदेवाय साक्षिणे वासुदेवाय साक्षिणे याइदं कृपया तस्मै यायिदं कृपया तस्मै व्यास सक्षसे मुमुक्षवे व्यास सक्षसे मुमुक्षवे नमस्तस्मै भगवते नमस्तस्मै भगवते वासुदेवाय साक्षिणे वासुदेवाय साक्षिणे याइदं कृपया तस्मै यायिदं कृपया तस्मै व्यास सक्षसे मुमुक्षवे व्यास सक्षसे मुमुक्षवे नमस्तस्मै भगवते नमस्तस्मै भगवते वासुदेवाय साक्षिणे वासुदेवाय साक्षिणे याइदं कृपया तस्मै यायिदं कृपया तस्मै व्यास सक्षसे मुमुक्षवे व्यास सक्षसे मुमुक्षवे We offer our obeisances to the Supreme Personality of Godhead, Lord Vasudeva, the all-pervading witness, who mercifully explained these signs to Brahma when he anxiously desired salvation. நாம இந்த கிருஷ்ணருக்கு ஒபீசன்ஸ் பே பண்றோம், வணங்குறோம். யார் அந்த வாசுதேவா அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறார். வாசுதேவன் இல்லாத இடம் இருக்கா? எல்லா இடத்துலையும் இருக்கிறார். திரௌபதி எங்க இருக்கிறாங்க? ஹஸ்தினாபுரம் அசம்பிளி ஹால்ல இருக்காங்க. கிருஷ்ணா எங்க இருக்காரு? துவாரகால இருக்காரு. ரெண்டுக்கும் பயங்கர டிஸ்டன்ஸ். அங்க இருந்து திரௌபதி என்ன பண்றாங்கன்னா, கோவிந்தா இல்லையா சாரிய துச்சாதனை இழுக்கும் போது நினைக்கிறாங்களா இல்லையா? உடனே என்ன பண்றாரு வாசுதேவன்? சாரி கொடுக்குறாரா? ஸோ கிழக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ சப்ளைட் பை கிருஷ்ணா ஆல் த சாரீஸ். ஓகே, அவன் இழுத்து முடிச்சு மயங்கியே வந்துட்டான். அவ்வளோ தூரம் வந்துச்சு சாரி. இழுத்து 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 நிறைய சாரியா வந்துச்சு. ஸோ வாசுதேவா இஸ் ஆல் பெர்வேடிங் விட்னஸ். நம்ம எல்லாம் தப்பு பண்ணலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. நான் யாரும் இல்லாத தப்பு பண்ணேன் அப்படி கிடையாது. யார் விட்னஸ் இருக்காங்க? வாசுதேவா. எப்படின்னா நிறைய சூரியன் இருக்கா, சாட்சி, காத்து, தண்ணி, இந்த மாதிரி எல்லாமே சாட்சி சொல்றதுக்கு நிறைய பொருள் இருக்கு இந்த உலகத்துல. We cannot think no one is watching. Okay, all pervading witness who mercifully explained. அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஆன்மீகர் பிரம்மா ரொம்ப பயத்துல இருக்கும்போது தப்பான ஒரு ஒளி வந்தது இல்லையா, அந்த தப்பம் பண்ண ஆரம்பிச்சாரு பிரம்மா. அதுக்கப்புறம் பிரம்மாவோட ஹார்ட்ல இந்த நாலேஜை எக்ஸ்பிளைன் பண்றாரு கிருஷ்ணர். ஓகே, அந்த வாசுதேவனுக்கு நம்ம ஒபீசன்ஸ் பே பண்றோம். ஓகே, ஸோ வாசுதேவாய சொல்லிருக்கோம் இல்லையா, வியாச சக்ஷிகனா எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகே, we offer obeisances to the Supreme Personality of Godhead Vasudeva, the all-pervading witness, who mercifully explained these signs to Brahma when he anxiously desired salvation. ரொம்ப பதட்டத்தான நிலைமையில் இருக்கும்போது பிரம்மா தப்பான்னு சொல்லி வருது. பிரம்மா மாத்திரம் தான் இருக்கிறாரு. நம்ம வீட்டை நம்ம தனியாக இருந்தா எப்படி இருக்கும்? அப்பார்ட்மெண்ட்ல யாருமே இல்லை, நாம தான் தனியாக இருக்கும். ஒரே ஒரு ஆள் இருக்காங்க தனியா, அது நான் மட்டும் தான். அப்படி எப்படி இருக்கும்? அப்ப பிரம்மா இந்த யூனிவர்சிட்டியே தனியா இருக்கிறாரு. இந்த யூனிவர்சிட்டி யாரும் கிடையாது, இந்த மாதிரி வீடெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி அமைப்பே கிடையாது. இருட்டா இருக்கும். ஆமா, எல்லாம் தண்ணியில மூழ்கும். நாபி கமலத்திலேருந்து விஷ்ணுவோட நாபி கமலத்துல ஒரு பெரிய தண்டு, ஒரு லோட்டஸ் தண்டு, அதோட லோட்டஸ் மேல பிரம்மா உட்காந்துருக்காரு. ஃபுல்லா இருட்டா இருக்கு. கீழே பார்த்தா தண்ணி சத்தம் அப்படி கேக்குது, பயங்கரமா ஃபுல்லா தண்ணி அங்க பார்த்தோம். அந்த மாதிரி இடத்துல எப்படி இருக்கணும்? விஷ்ணுவே தண்ணிதான் படுத்திருப்பாரு, உள்ளதான் படுத்திருப்பாரு. உள்ள பார்த்தா ஒண்ணும் தெரியாது, தண்ணினா கீழே இறங்கி பார்ப்பாரு. ஆமா, கீழே இறங்கி பார்ப்பாரு, ஒண்ணும் இருக்காது. திருப்பி மேல உட்காந்துருவாரு. தப்பா பண்ண ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் தான் கிரியேஷன் பண்ணுவார். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இப்பதான் தெரியும், லைட்லாம் இருக்கு, இரவு பகல் வருது. கரெக்டா இல்லையா? சன்னே கிடையாதுன்னா எப்படி இரவு பகல் வரும்? அப்ப பிரம்மா தான் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆன்சியஸ் டைப்ல கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இந்த சயின்ஸை பிரம்மாவுக்கு
எக்ஸ்பிளைன் அந்த வாசுதேவனுக்கு நான் ஒபீசியன்ஸ் பே பண்றேன். அடுத்தது படிக்கலாம். இது வந்து பிரம்மா பாடுறதுன்னு நினைக்கிறேன். படிக்கலாம். ஏஷா வை பகவான் சாக்ஷாத் ஆத்யோ நாராயண குமார் மோகயன் மாயயா லோகம் கூடஸ்தரதி விஷ்ணுஷு ஏஷா வை பகவான் சாக்ஷாத் सरते वृष्णिषु एषा वै भगवान् साक्षात् आद्यो नारायण कुमार मोहयन् मायया लोकम् गूढस्सरति वृष्णिषु संतोष पड़ी ये सवै भगवान साक्षात् आद्य नारायण कुमार मोहयन् मायया लोकम् गूढस्सरति वृष्णिषु आप सुनिए படிக்கிறீங்களா? படிங்க. ஏஷா வை பகவான் சாக்ஷாத் आद्यो नारायण कुमार मोहयन् मायया लोकम् गूढस्सरति वृष्णिषु படிக்கிறீங்க? படி. ஏஷா வை பகவான் சாக்ஷாத் ஆத்யோ நாராயண குமார் गौड़ासरति विष्णुषु. ஓகே, என்ன அர்த்தம் பார்க்கலாம். கிருஷ்ணர் வந்து பீஷ்மதேவ் கிருஷ்ணர் வந்து ஒரிஜினல் பர்சனாலிட்டி காட், முழு முதல் கடவுள். நிறைய கடவுள் இருக்காங்க இல்லையா இந்தியாவில், எஸ்பெஷலி எல்லாரையும் கடவுள் சொல்றோமா இல்லையா? மனுஷனையே கடைசியில் கடவுள் சொல்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். கரெக்டா இல்லையா? இப்போ ஒரு மனிதன், உயர்ந்த மனிதன் வந்து கடவுள்னு சொல்றோம். அது எவ்வளவு பெரிய தவறான விஷயம். கிருஷ்ணர் மாத்திரம்தான் முழு முதல் கடவுள் அப்படின்னு யார் சொல்றாங்க? பீஷ்மா. எந்த ஒரு விஷயமே ஆச்சாரியா, பெரிய பெரிய மகாஜனா என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்ம அந்த படிதான் நம்ம வெளிநடக்கணும். மகாஜனா ஏன கதை ஸ்தபந்தாவா, அந்த மகாஜன என்ன சொன்னாங்களோ
அது மூலமா அதை நடக்கவே தவிர நம்ம இஷ்டப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அந்த ஆச்சாரியர்கள் மகாஜனங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஒரிஜினல் பர்சனாலிட்டி காடட் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மா, பீஷ்மா, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனுகோ, பிரகலாத, பீஷ்மோ, 12 பேர் இருக்காங்க மகாஜனாஸ். அதுல இந்த இவங்கெல்லாம் வருவாங்க. சிவன், பிரம்மா, பீஷ்மா, கபிலா, குமாரா, மனோ, பிரகலாதா, நாரதா, பலி மகாராஜ், யமராஜ், இந்த மாதிரிலாம் வருவாங்க. இவங்க 12 பேர் சொல்றதுதான் நம்ம கேட்கவே தவிர நம்ம இஷ்டத்துக்கு இப்படிதான் கடவுள் இந்த மரத்தை சுத்தி நம்ம வரலாம் டெய்லி, இது இந்த சிலைக்கு வந்து போட்டோம்னா நமக்கு கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஒன்லி த்ரூ மகாஜனாஸ் we are learning the truth. ஓகேவா? சோ இவர் மகாஜனா வந்து பீஷ்மா. பீஷ்மா என்ன சொல்றாரு? கிருஷ்ணா இஸ் த ஒரிஜினல் பர்சன். அதாவது எந்த சைடு இருந்தாலுமே அது கிருஷ்ணருக்கு மகிழ்விக்கும் அந்த ஆப்போசிட் சைடுல போனா அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த சைடுல இருக்கிறார். துரியோதன சைடுல பீஷ்மரே இருந்தாலும் ஜெயிக்க முடியும். அர்ஜுனா வந்து சின்ன மீன் மாதிரி தான். பரீட்சித் மகாராஜா அர்ஜுனோட பேரண்ட் சொல்றாரு, அர்ஜுனா வந்து சின்ன மீன் மாதிரி தான். பீஷ்மா, துரோணா, கருணா இவங்கெல்லாம் பெரிய சுறாமீன் மாதிரி இருக்காங்க. எப்படி சின்ன மீன் பெரிய சுறாமீனை ஜெயிச்சிச்சு அப்படின்னு கேட்கிறார். அப்ப பீஷ்மரே அந்த சைடு இருந்தாலுமே கிருஷ்ணா எந்த சைடு இருந்தாரு? அர்ஜுனா சைடு இருந்தாரு. ஆமா, கரெக்ட். ஆனா அப்படி கட்சி மாற மாட்டாங்க. கிருஷ்ணருக்கு வந்து அவர் எதிர்த்து நின்னாதான் பிடிக்கும் அந்த இடத்துல, அதனால எதிர்த்து நிக்கிறாரு. பீஷ்மர் அந்த இடத்துல இருக்கணும், அர்ஜுனா சண்டை போடணும், பீஷ்மர் ஜெயிக்கும். இதுதான் கிருஷ்ணாவுடைய பிளான். ஓகே, பீஷ்மர் இந்த சைடு வரமாட்டார். பீஷ்மர் இந்த சைடு வந்துட்டாருன்னா நம்ம நினைக்கிற மாதிரி யுத்தமே நடக்காது. ஏன்னா பீஷ்மரை ஜெயிக்கக்கூடிய யாருமே அந்த யுத்த காலத்துல இல்ல, எக்ஸப்ட் கிருஷ்ணா. ஆமா, இது எல்லாம் ப்ராவிடன்ஸோட அரேஞ்ச்மெண்ட். இந்த சபதம் எடுத்தது எல்லாமே விதியோட விளையாட்டுன்னு சொல்றாங்கல்ல, எல்லாம் கிருஷ்ணருடைய பிளான். அது எல்லாமே எல்லாம் சாங்ஷன் பண்ணி அப்படி பீஷ்மா அந்த இடத்துல வச்சுட்டாங்க. பீஷ்மா ஹேஸ் டு ஃபைட், தட் இஸ் வாட் ஹி ஹேஸ் டு டு. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஓகே, அவருக்கு தெரியும் கிருஷ்ணர் யாரும் ஜெயிக்க முடியாது, பாண்டவர்களே ஜெயிக்க முடியாது. பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணரோட பக்கம் இருக்காங்க, கிருஷ்ணர் பாண்டவர் பக்கம் இருக்காங்க, தர்ம பக்கத்துல பாண்டவர்கள் இருக்காங்க, அதனால ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் தன்னுடைய பேரனுக்காக அவனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறதுக்காக என்ன பண்றாரு? துரியோதனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறதுக்காக சண்டை போடுறாரு. ஓகே, அவர் வந்து இந்த போர்க்களத்துல வந்து முடிஞ்ச உடனே நினைக்கிறேன் இந்த பாட்டு வந்து பாடுவார். போர்க்களம் முடிஞ்சு படுத்து படிக்க இருக்கணும் இல்லையா, அப்ப ஆரோவில் இருப்பார்ல, அப்போ வந்து இந்த பாடலாம் பாடுவார், பிரேயர்ஸ். ஓகே, ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் நாராயணா. அவர் வந்து முதல் நாராயணன். நாராயண விஷ்ணு, எவ்வளவு விஷ்ணு இருக்காங்க? ஒரு யூனிவர்ஸ்லயும் ஒரு விஷ்ணு. அப்புறம் இன்னொரு விஷ்ணு எங்க இருக்காரு? பரமாத்மா இருக்காரு இல்லையா, ஸ்வேதாத்வீப்ல இருக்காரு இல்லையா. இந்த மாதிரி பல விஷ்ணு இருக்காங்க. இப்ப மில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் இருக்கு. அப்ப எத்தனை விஷ்ணு இருப்பாங்க? மில்லியன்ஸ் ஆஃப் விஷ்ணு இருக்காங்க. நாட் only ஒன் விஷ்ணு. சோ கிருஷ்ணா இஸ் ஒரிஜினல். இந்த நாராயணனே தான் எல்லா விஷ்ணு வராங்க. அந்த நாராயணனே கிருஷ்ணா தான் அப்படின்னு சொல்லி பீஷ்மா சொல்றாரு. நமக்குள்ள சண்டை போடக்கூடாது. விஷ்ணு என்ன கிருஷ்ணா வந்தாரு, கிருஷ்ணன் விஷ்ணு வரல, தவறு, நீங்க சொல்றதே தவறு, நாங்க பண்றதுதான் கரெக்ட். நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்கு ஆக்சுவலா. எப்படின்னா ஃபர்ஸ்ட் கிருஷ்ண பலராம், அதுல இருந்து எக்ஸ்பேண்ட் ஆறாங்க. 4 குவாட்ரபிள்ஸ் கரெக்டா? வாசுதேவா, சங்கர்ஷனா, அனிருத்தா, பிரத்யும்னா. திருப்பி ஒரு 4 குவாட்ரபிள்ஸ், வாசுதேவா, சங்கர்ஷனா, அனிருத்தா, பிரத்யும்னா. அப்புறம் நாராயண வர. இந்த நாராயண தான் அதுல இருந்தா இந்த யூனிவர்ஸ் வருது. கரெக்டா? அப்ப மகாவிஷ்ணு நாராயணன் இதுல இருந்து வரும்போது ஒரு யூனிவர்ஸ்ல ஒரு விஷ்ணு இருக்கான். இப்ப இந்த விஷ்ணு எப்படி கிருஷ்ணருக்கு ஆதாரமா இருக்க முடியும்? யூனிவர்ஸ்குள்ள இருக்க விஷ்ணு எப்படி கிருஷ்ணருக்கு ஆதாரமா இருக்க முடியும், சோர்ஸா இருக்க முடியும்? கரெக்டா? ரொம்ப சிம்பிள். ஆனா இந்த அளவுக்கு படிக்கக்கூடிய பெருமையும் கிடையாது. பாகவதம் கொண்டு போய் கொடுத்தாலும் வாங்கவும் மாட்டாங்க, படிக்கவும் மாட்டாங்க. ஆனா தன்னுடைய நாலேஜை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உலகத்தை அளக்க ட்ரை பண்ணுவாங்க. இது எப்படி இருக்குன்னா ஒரு கிணத்து தவளை மாதிரி இருக்கு. என்ன தவளை மாதிரி இருக்கு? ஒரு பெரிய கிணறு.
ஜெயின் சோர்ஸ் கிணறு இருக்குல்ல, அந்த மாதிரி கிணறு. அதுல ஒரு தவளை இருக்குன்னு வச்சுக்கோ, குட்டி தவளை. இப்ப நம்ம மெரினா பீச் இருக்குல்ல, அங்க ஒரு தவளை இருந்துச்சு. அந்த தவளை அப்படியே வந்து 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 ஜெயின் சோர்ஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வந்து இந்த கிணத்துக்குள்ள வந்து குதிச்சிருச்சு. 2 தவளையும் மீட் பண்ணு. மெரினா பீச் உள்ள தவளையும் 2 மீட் பண்றான். அப்ப தவளை சொல்லுது, கடல்ல இருந்து வர தவளை சொல்லுது, கடல் ரொம்ப பெருசுப்பா அப்படின்னு சொல்லுச்சு. உடனே இந்த கிணத்துக்குள்ள தவளை சொல்லுது, என்ன சொல்ற நீ, கடல் எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஜம்ப் பண்ணு. இவ்வளவு பெருசு இருக்குமா அப்படின்னு கேட்குது. அது கிணத்துக்குள்ளே தான் சொல்லுது. கிணறு எவ்வளவு பெரிய கிணறு பார்த்து ஜீன் அப்பார்ட்மெண்ட் வெளியே எப்படி ஓட முடியும்? உள்ள வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அங்கேதான் இருக்கணும். ஜம்ப் பண்ண உடனே இது இல்லப்பா ரொம்ப பெருசுப்பா அப்படின்னு சொல்லிச்சு. உடனே 2 ஜம்ப் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் இருக்குமா அவன் கடல்ல அப்படின்னு சொல்லி கேக்குது. கடல் ரொம்ப பெருசுனோடனே அந்த கிணறு இங்கே நான் வரையும் போகுது, எந்த வரையும் போயிட்டு இந்த கிணறு இருக்குமா உன் கடல், நீ சொல்ற கடல் அப்படின்னு சொல்லி கேக்குது. அவ்வளவு பெருசு இருக்குமா கடல்? இல்லையா, ரொம்ப பெருசா இருக்கும். கரெக்டா? இந்த கிணத்து தவளைக்கு வந்து புரிய வைக்கவே முடியல. புரிய வைக்க முடிஞ்சதா? கடல் தவளையால புரிய வைக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம நாலேஜ் வச்சுட்டு கிருஷ்ணா என்ன பெரியாளா, கிருஷ்ணா அவ்வளவு பெரியாளா அப்படின்னு இவனே அவனோட மனக்கண்ணோட்டத்திலேயே கிருஷ்ணரை வந்து அளவிட முயற்சி செய்கிறார். ஆனா அவர் கிணத்துக்கு வர மாதிரி இருக்கிறதுனால அவரால் கிருஷ்ணரை புரிஞ்சிக்கவே முடியாது. கிருஷ்ணாவே நினைச்சாதான் கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சிக்க கூடிய சக்தி அவருக்கு இருக்கும். ஜன்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோவே விதத்வரஹா தெக்காரேகம் புனர்ஜன்மா நைதிமாமேதி சோரஜனா. என்னுடைய பிறப்பு ஆக்டிவிட்டிஸை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இந்த பிறவியை விட்டவன மறுபிறவி கிடையாதுன்றார். அவருடைய கொஞ்சம் ஆக்டிவிட்டி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல பெரிய விஷயம். அது அவருடைய கருணையினால தான் தெரிய முடியுமே தவிர நம்மளுடைய மனக்கணக்குனாலேயோ நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்றதுனால அவர் பெரியார் இவர் பெரியார் நம்ம கணக்கு பண்ண முடியாது. ஓகே, சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருப்பாங்களோ மகாஜனாஸ் என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நம்ம கேட்க முடியும். இந்த மகாஜனா வந்து பீஷ்மர் வந்து என்ன சொல்றாரு, கிருஷ்ணா இஸ் த personal of God ன்னு சொல்றாரு. நாராயண ஒரிஜினல் நாராயணா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நாராயணா the supreme enjoyer, he is moving among the descendants of king Vrishni. அவர் என்ன பண்றாரா, விஷ்ணு குலத்துல ஏதோ யாதவ குலத்துல வந்து ஒரு சாதாரண மனுஷனா மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. யாரு? கிருஷ்ணர். அந்த ஒரிஜினல் நாராயணா ஒரு சாதாரண மனிதனா நம்ம கிட்ட தெரிஞ்சுட்டு இருக்காரு. இது வந்து எல்லாரையும் பீவிலர் பண்ணுது, எல்லாரும் பயங்கரம். ஓகே, சோ அவருடைய எனர்ஜி வச்சு நம்ம என்ன பண்றாரு, நம்மள பீவிலர் பண்றாரு. ஒரு சாதாரண மனிதன் மாதிரி வராது. இவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? விஷ்ணு தான் இவருக்கு சோர்ஸ் அப்படிமா. ஆமா, அதாவது என்னன்னா எல்லா இன்கார்னேஷனும் விஷ்ணு மூலமா தான் வரும். அந்தந்த விஷ்ணு இருக்காங்கல்ல அவங்க மூலமா வரும். ஆனா கிருஷ்ணர் அந்த மாதிரி கிடையாது. கிருஷ்ணர் டைரக்டா வந்துருவார். because he is the source of Vishnu. Okay, and Shiva. அதனால இது வந்து மனிதர்களால புரிஞ்சுக்க முடியாது. அவஜானந்தி மாமூடா மானுஷம் சன்மாசிதம் பரம்பா மஜானந்தோ மமபூத மகேஸ்வரன். மூடா, அது யார் வந்து கிருஷ்ணரை வந்து ஒரு சாதாரண மனிதன் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து முட்டாள். நம்ம திட்டல, கிருஷ்ணா பகவத்கீதையில அவங்க திட்டுறாரு. ஓகே, அவன் ஒரு முட்டாள். யார் கிருஷ்ணரை பத்தி சாதாரண மனுஷன் நினைக்கிறானோ அவன் ஒரு முட்டாள், ராஸ்கல். நான் சொல்லல, கிருஷ்ணா சொல்றாரு. அவ்வளவுதான். புரியுதா? அந்த ஸ்லோகத்தை எடுத்து காட்டிடணும். நான் சொல்றேன், இது கிருஷ்ணா தான் சொல்றாரு. ஓகே, அது முடிஞ்சுதான். பாட்டு பண்ண ஒரே இந்த நேற்று பார்த்தது மாத்திரம் ஒரு படிச்சிடலாம். ஓகே, जय श्री जननी भासो देवकी जन्म बाधो यदुवर परिचय स्वैधोभी अश्यन् अधर्मम् तिरसर वृजनज्ञा सुष्मिता शिमुखेना व्रजपुरवनिताना वर्धयन् कामदेवा जयति जननिवासो देवकी जन्मवादो जयति जननिवासो देवकी जन्मवादो यदुवर परिचय स्वैधोऽपि अश्यन धर्मा
அர்த்தம் நேத்தியே பார்த்தோம். இது வந்து முக்கியமான பிரேயர் வந்து 10th கண்டல வந்து. ஓகே, இந்த பிரேயர்ஸ் என்னன்னா கிருஷ்ணரை க்ளோரிஃபை பண்றதா பிரேயர்ஸ். ஓகே, ஜனனிவாசனா பெஸ்ட் அல்டிமேட் ரிசல்ட் ஆஃப் ஆல் லிவிங் என்டிட்டிஸ். எல்லாருக்கும் அடைக்காலம் கொடுக்குற ஜனனிவாசன். ஓகே, தேவிகி நந்தனா தேவிகோட பையன், யசோதனா யசோதோட பையன். அப்புறம் அவர் வந்து எது டைனாஸ்டிக்கே வழிகாட்டினாரு, யாதவ குலத்துக்கு வழிகாட்டினாரு. அந்த திங்ஸையும் மனிதர்களையும் என்ன பண்றாரு, அவருடைய ஆர்ம்ஸ் மைட்டி ஆர்ம்ஸ் வச்சு he kills. அப்புறம் அந்த துரதிர்ஷ்டத்தையும் அழிப்பாரு. ஆமா, just all the inauspicious things. அப்புறம் கிருஷ்ணா வந்து அடைக்கலம் அந்த எப்படி லிவிங். ஆமா, கரெக்ட். and his blissful smiling face always increases the vision of gopis. வெரி குட், நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. அவருக்கு எல்லா புகழும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு பாஸ் டைம் பார்க்கலாம். நான் ஒரு தடவை நித்யானந்த மகாபிரபு பத்தி சொன்னேன்ல, நான் இருக்காது அவர் நிறைய லீலைகள்லாம் பண்ணுவாருன்னு சொன்னேன். ஜகாய் மாதாக்கு முன்னால அவர் நிறைய லீலைகள்லாம் பண்ணுவாரு. சின்ன வயசுல வந்து இந்த ராமலீலாம் பண்ணுவார். நான் இருக்கா இவரோட ராமலீலை பண்ணும்போது கூட மயங்க வந்துருவார்ல, கவனிக்கலையா நீ? ஒன்னாவில்ல, நம்ம இந்த லாக்டவுன்ல தான் பார்க்கணும். ஆக்சுவலா அவர் பெரிய ராமாயணம் சின்ன வயசுல இருந்தே டிராமா தான் போடுவாரு. என்ன டிராமானா கிருஷ்ண பத்தி, ராமனை பத்தி, பலிமாராஜ் வாமனா அதை பத்தி எல்லாம் டிராமா போட்டே இருக்கும்போது ஒரு தடவை எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஒரு தத்துவமா எல்லாமே அப்படியே பகவான் எப்படி லீலை பண்ணாரோ அதை அப்படியே சொல்றாரு நித்யானந்த மகாபிரபு. சின்ன பையனா இருக்கான், எப்படி இவ்வளவு தெரியுதுன்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. அப்போ ஒரு தடவை டிராமா போடும்போது என்ன ஆகுதுன்னா, ராமாயணம் டிராமா ராமாயணம் டிராமா சீதா ராமா இவ லட்சுமணா, இதுல சீதா வந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அப்ப ராவணன் வந்து ராவனும் இவ மேகநாதனும் இவங்க மேல சண்டை போடுறாங்க. யாரு கூட? ராமலட்சுமணோட சண்டை போடுறாங்க. அப்ப ராமலட்சுமணன் வந்து தனியா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த யுத்தம் நடக்கும்போது இப்ப மேகநாதன் வந்து ஒரு நாக பானத்தை போட்டுறான். போட்ட உடனே இப்ப வந்து லட்சுமணன் நடிக்கிறது யாருன்னா நித்யானந்த மகாபிரபு. லட்சுமணன் தானே. அந்த நாக பாஷை பட்ட உடனே அப்படி மயங்கி விழுந்தோம். இதுதான் கேரக்டர். இது மயங்கி விழுந்துடுறா நித்யானந்தம். மயங்கி விழுந்த உடனே இந்த பசங்கள்லாம் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. எந்திரிக்கவே மாட்டார் நித்யானந்த மகாபிரபு. எல்லா பசங்களும் நடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அனுமானம் நடிக்கணும், அழுதுவான், எல்லாம் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. பெரியவங்கலாம் வந்து பார்ப்பாங்க, என்னாச்சு என்னாச்சு எல்லாம் நடிச்சிட்டு இருந்தீங்களா, என்னாச்சு எல்லாம் திடீர்னு அழுதுங்க. பசங்கள் நடிக்கிறாங்கல்ல, விளையாடலாமாடா அப்படின்னு சொல்லி மலையில் விளையாடுவாங்க, ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாங்க. அப்புறம் நடிக்க ஆரம்பிப்பாங்க, நான் தான் போலீஸ், நீ திருடன், டிஷும் டிஷும். அதே மாதிரி இவங்க ராமாயணம் தான் நடிப்பாங்க. நடிக்கும் போது அவர் வந்து என்ன பண்றாரு, மயங்கி விழுந்துறாரு. எழுப்புறாங்க எல்லா பசங்களும், எந்திரா போதுதா, அம்மா வந்துட்டாங்கன்னா எந்திரா, எந்திரிக்கவே மாட்டேங்கிறார். இந்த பசங்களுக்கு அழுக வந்தது. அப்போ வந்து எந்திரிக்க மாட்டேங்கிறான். எந்திரிச்சா எழுப்பிடணும்ல, எழுப்பிட்டா எந்திரிக்கணும்ல, அவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான். அப்போ என்ன பண்றாங்கன்னா, சரி அப்போ ஒருத்தர் சொல்றாரு, ஹனுமார் வந்து இந்த மாதிரி எல்லாம் வாசன்ஸ் பண்றாங்க. ஓகே, இப்ப இது ஒருத்தர் சொல்றாரு, இது மாதிரி அனுமார் வந்து மூலிகை வந்து கொடுப்பாருல்ல, சஞ்சீவனி மலையை வந்து கொடுப்பாரா, அதை வந்து கொடுத்தாதான் இந்த பையன் எந்திரிப்பான் அப்படின்னு சொல்லி, ஏன் ட்ரை பண்ணக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பையனுக்கு நான் வந்தது, இன்னொரு பையனுக்கு, ஆமா ஆமா நான் இப்படி மயங்கி விடுவேன், அப்போ வந்து நீ எனக்கு அந்த மூலிகையை காட்டினேன்னா நான் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே ஒருத்தன் அனுமானம் வயசு போனா ஒருத்தன் வந்து டாக்டர் மாதிரி வருவான், நீ போய் மலையை தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்ணுவான், போய் ஒரு சும்மா ஒரு மலை தூக்கிட்டு இருப்பான். அதுலேருந்து ஒரு மூலிகை மாதிரி எடுத்து சும்மா அப்படி மூக்கில் சொன்னா எந்திரிச்சிருவார் டக்குன்னு. உடனே எல்லாரும் பெருமூச்சு விடுவாங்க, பரவாயில்ல உயிர் வந்துருச்சு, திருப்பி நித்யானந்தமா. இந்த மாதிரி ஒரு டிராமா போட்டிருக்கல. என்னன்னா ஒரு வட்டம் நித்யானந்தமா வருவோம், அவங்களுக்கு ஒரு பிரதர், அவங்க பிரதர் பேரு பங்கராயா. பேர் என்ன? பங்கராயா. அவங்க நித்யானந்த மகாபிரபு பிறந்த இடம் என்னன்னா ஏக சக்கரா. எந்த இடம்? ஏக சக்கரானா என்ன? கரெக்ட். ஏகனா ஒண்ணு, சக்கரனா வீல். கரெக்ட். இந்த வீல் எப்படி இந்த ஏக சக்கரா அப்படி பேர் வந்ததுன்னா, மகாபாரத யுத்தம் நடந்துட்டு இருக்கு. யார் யார் நடந்தது? கரெக்ட். ரெண்டு பேரும் நடக்கும்போது அந்த நாள் வந்து அர்ஜுனனால ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா பீஷ்மர் சரணம் போட்டிருக்காரு.
ஒண்ணு அர்ஜுனன் வந்து இந்த போர்ல வந்து இறந்துடுவான் இன்னைக்கு. இல்லைன்னா கிருஷ்ணன் என்ன பண்ணணும், 1000 தூக்கணும் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டுறாரு. போட்ட உடனே பயங்கரமா சண்டை போடுறார் பீஷ்மர். அர்ஜுனால ஒண்ணுமே செய்ய முடியல. அர்ஜுனா ஆல்மோஸ்ட் தோக்க நிலைமைக்கு வந்துடும். அர்ஜுனன் he cannot face the பீஷ்மா இந்த பேட்டில். அப்ப கிருஷ்ணருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. பீஷ்மா என்னுடைய பக்தனை இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு, பீஷ்மர் பக்தர் தான், இவர் பக்தர் தான். கிருஷ்ணர் வந்து இப்ப நான் 1000 தூக்கிட்டேன்னா பீஷ்மர் வந்து அர்ஜுனை கொல்ல மாட்டாரு, என் பக்தன் காப்பாற்றப்பட்டுருவான். ஆனா எனக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கும், நான் வந்து என்னுடைய ப்ராமிஸ மீறிட்டேன் அப்படின்னு சொல்லி அது பரவாயில்ல, எனக்கு கெட்ட பேர் தான் பரவாயில்ல, என் பக்தர்கள் வந்து சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சக்கரம். எந்த பக்தர்? ஆமா, அதனால அவர் வேர்ட்ஸையும் காப்பாற்றணும், அர்ஜுனை காப்பாற்றணும் அப்படிங்கிற தன்னுடைய வார்த்தையை மீறிப்பார். 2 பக்தர்களையும் காப்பாற்றுறதுக்கா. உடனே பெரிய அந்த சக்கரம் இருக்குல்ல, தேன் சக்கரம் இருக்குல்ல, என்ன மாதிரி பண்ணாரு? சண்டை வந்து சத்திரியா பின்னா போக மாட்டான். பீஷ்மா வந்து இந்த சத்திரியா, இவன் சத்திரியா. பீஷ்மாவோட குருவோட சண்டை போட்டாரு. பீஷ்மா பரசுராமரோட சண்டை போட்டாரு. ரைட்டா, அது பெரிய கதை. நான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணது வந்து இட் இஸ் கிரியேட்டட் பை ப்ராவிடன்ஸ். Now பீஷ்மா cannot go back. Okay, he has to fight only. இப்போ வந்து இப்ப அர்ஜுனா இப்ப பெரிய சக்கரம் வந்து கீழே கிடக்குது, தேர் இருக்கு அந்த சக்கரம். அந்த சக்கரத்தை எடுத்துட்டு கிருஷ்ணர் வந்து மேல தூக்கி பீஷ்மர் மேல போறாரு. பீஷ்மர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அம்பு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அப்படியே கையை எடுத்து கும்பிடுறாரு. நல்ல வேலை கிருஷ்ணா, இனி இப்படியே வதம் பண்ணிடு, நான் இப்படியே போயிடுறேன், இந்த துரியோதன கிட்ட மாட்டி நான் முடிக்க வேண்டியிருக்கு, தேவையில்லாம எனக்கு பிடிச்ச பாண்டவர்களோடய நான் சண்டை போட வேண்டியிருக்கு, தயவு செய்து என்னைய உன் கையாலேயே வதம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கை தூக்கிட்டார் சொல்லலாம். அப்ப அர்ஜுனா ஓடி வரான். ஓடி வந்து கிருஷ்ணர் காலை பிடிச்சிட்டு, கிருஷ்ணா தயவு செய்து நீ வந்து உன்னுடைய பிராமிஸ் ஆல்ரெடி மீறிட்ட, தயவு செய்து அந்த ஆயுதத்தை நீ கீழே போட்டு பீஷ்மர் நீ கொல்ல வேண்டாம், நான் நல்லா சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி, தாத்தான்னு பார்க்க மாட்டேன் சண்டை போடுறேன்னு சொல்லி அழுவோம். உடனே சரி அர்ஜுனக்கா என்ன பண்ணுவோம்னா, அந்த சக்கரத்தை வந்து பீஷ்மர் மேல போடாம கோவத்தை தூக்கி எறிவர். அந்த அவர் எரிஞ்சது அவர் குருஷேட்ல இருக்கிறார். இந்த ஏக சக்கரம் இந்த கடல் பக்கத்துல இருக்கு, எங்க பே ஆஃப் பெங்கால் பக்கத்துல, தெரியுதா? இது இந்த எண்டு, இந்தியாவோட இந்த எண்டு, இது இந்த எண்டு. அந்த தூரம் அந்த சக்கரம் வெஸ்ட் பெங்கால் பக்கத்துல இருக்கு. அவ்வளவு தூரம் இந்த சக்கரம் வந்து டிராவல் பண்ணி இந்த கிராமத்துல வந்து விழுந்ததுனால, இந்த ஒரே சக்கரம் விழுந்ததுனால இது ஏக சக்கரம். ஓகே, அதனால அந்த கிராமத்துக்கு பேர் ஏக சக்கரம். இந்த கிராமத்தை தான் நித்யானந்த மகாபிரபு பங்கராயா, அவங்க பிரதர் பேர் என்ன? பங்கராயா வந்து கௌரங்க தான். ஓகே, கௌரங்கி எங்க பிரதர் தான். ஓகே, சின்ன பையன். ஸோ அந்த பங்கராயா இருக்கார் இல்லையா, அவரும் இவரும் சேர்ந்து நல்லா விளையாடுவான். விளையாண்டுட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நிறைய அந்த மாதிரி லீலாலாம் பண்ணுவாங்க. கிருஷ்ண லீலா, ராம லீலா, வாமன லீலா எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுவாங்க, எல்லாம் சேர்ந்து பசங்கள்லாம். அவருக்கு 3 இடத்துல பங்கம் அது பெண்ட் இருக்கும், அதனால அவர் பங்கராயா. ஓகே, ஒரு இடத்துல போவாங்க, மயூரேஸ்வரா. பேர் என்ன? அவங்க தாத்தா வீடு இருக்கு இல்லையா, அம்மா தாத்தா வீட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது அங்க வந்து மயூரேஸ்வரான்னு ஒரு இடம், அது பக்கத்துல ஒரு காடு இருக்கு. பக்கத்துல என்ன இருக்கு? அந்த காட்டுக்குள்ள யாருமே போக மாட்டாங்க. அந்த காட்டுக்குள்ள யார் போனாலும் உயிரோட வர மாட்டாங்க. அதனால எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க போகாதீங்க, இந்த காட்டுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துருவாங்க 2 பேரும். இல்ல நாங்க 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உள்ள போவாங்க. பங்கராய் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்கல்ல சின்ன வயசுல, 2 பேரும் உள்ள போயிடுவாங்க, காட்டுக்குள்ள போயிடுவாங்க. போனா அங்க ஒரு பெரிய ட்ரீ இருக்கும். தாமலா ட்ரீல வந்து இந்த வில்வ இலை சொல்லுவாங்கல்ல, அந்த இலை, அந்த தாமலா ட்ரீல வந்து அதுக்கு அடியில வந்து மிகப்பெரிய ஸ்னேக் இருக்கும். பெரிய ஓட்டை இருக்கும், அதுக்குள்ள பெரிய ஸ்னேக் இருக்கும். அந்த ஸ்னேக் பார்த்தா பயங்கரமா இருக்கும், சரணு வரும், விஷத்தோட இருக்கும், பயங்கர விஷத்தோட இருக்கும். நித்யானந்தா புரியாது, ஆதிசேஷன். அவருக்கு எத்தனை தலை இருக்கு? அந்த ஆதிசேஷனுக்கு எத்தனை தலை? பாம்பு மில்லியன்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ். 1 2 கிடையாது, ஏகப்பட்ட ஃபுட்ஸ் இருக்கு. தலை. அந்த பாம்பு முன்னால இந்த பாம்பு என்ன ஆகும்? உடனே அந்த பாம்பு பயந்துடும். நீ ஏன் இப்படி சேட்டை பண்ற? ஆமா, பாம்போட நேச்சர் என்ன?
பயன்படுத்தி இது பண்ணி கொத்தி சாப்பிடறதான் நேச்சர். ஆமா. சாப்பிட முடியுமா அது? He is a head of all the snakes. ஓகே, இப்போ வந்து என்ன பண்றாரு, நீ ஏன் இப்படி எல்லாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த ஸ்னேக் ஒரு கதை சொல்லுது, நான் எப்படி இந்த வில்லேஜ் வந்தேன். துவாபர யுகத்துல வந்து இது ஒரு பெரிய ஒரு பாஸ்டே. கௌரவ பாண்டவஸ் தான் நடந்தது. கௌரவாஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பாண்டவர்கள் எப்படியாவது செத்து ஒழியட்டும், என்னோட தம்பியா இருந்தாலும் கூட பிறந்த தம்பி கிடையாது, எனக்கு தம்பி அவ்வளவுதான், அண்ணன் அவ்வளவுதான், கசின் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு அரக்க மாளிகையை நல்லா கட்டி அது என்ன பண்றாங்க, பாண்டவர்களையும் அவங்க அம்மாவையும் நீங்க அரக்க மாளிகைக்கு போங்க, சிவனை கும்பலெல்லாம் நீங்க அந்த ஊருக்கு போங்கன்னு சொல்லி இன்னொரு ஊருக்கு அனுப்பிச்சிடலாம். கௌரவாஸ் வந்து பாண்டவர்களை இன்னொரு ஊருக்கு அனுப்பிச்சிடலாம். அந்த ஊர்ல போய் பேலஸ்ல போய் உட்கார்ந்தா அந்த பேலஸ் ஃபுல்லா எப்படி கட்டியிருக்காங்க, அரக்குல கட்டியிருக்காங்க. அரக்குனா மெழுகு, ஈஸியா தீ பிடிக்கும்ல, மெழுகு கேண்டில் சொல்றாங்கல்ல, அதை தீ வச்சு டக்குன்னு அந்த மாதிரி மெல்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு பில்டிங்ல கட்டியிருக்காங்க. அதுல வந்து தீயை வச்சா டக்குன்னு தீ பிடிச்சிடும், அப்புறம் அவ்வளவுதான், தப்பிக்கவே முடியாது. ஃபுல்லா பில்டிங் ஃபுல்லா அரக்கு தான், எங்கேயுமே விளக்கே கிடையாது. வெளிச்சம் வந்து வேற மாதிரி டெக்னிக் வச்சு வெளிச்சம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடத்த கட்டி கடைசி தீ வச்சிருவாங்க. ஆனா இது வந்து விதுரனோட ஏற்பாடுனால இது என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சு போயிடுவாங்க. தப்பிச்சு போய் குகை வழியாவே உள்ளுக்குள்ளேயே தப்பிச்சு போய் பீமை எல்லாரையும் தூக்கிட்டு போவோம். தூக்கிட்டு போய் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஒரு 4-5 பேரை அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே விதுரா வந்து அவங்களுக்கு க்ளூ கொடுத்துருவாரு. ஸோ அவங்க வந்து தப்பிச்சிருவாங்க. ஓகே, தப்பிச்சு போய் என்ன பண்ணுவாங்க, கடைசியில் இந்த ஏகச்சக்கர கிராமம் இருக்குல்ல, இதுல வந்து இருந்துவாங்க. வியாசதேவர் சொல்வாரு, இந்த கிராமத்துல நீங்க கொஞ்ச நாள் தங்கிடுங்க, எனக்கு ஒரு சிஷ்யன் இருக்கான், அவன் பேரு வேதஸ்ரவா. பேர் என்ன? வேதஸ்ரவா. ஓகே, நான் பேர் கரெக்டா சொல்றேன், வேதஸ்ரவா. ஓகே, வேதஸ்ரவா. அவன் வீடு இருக்கு, அவன் வீட்டில் தங்கிக்கோங்க. அந்த பிராமணன் ரொம்ப ஏழை, ஆனா அவன் வீடு வந்து பெருசு. இந்த காலத்துல ஏழையா இருந்தாலும் எப்படி இருப்பாங்க, வீடெல்லாம் நிறைய இருக்கும், நில பழங்கள்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, நிறைய அவர் சொத்து இருக்காது, மீன் நிறைய செல்வம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு வீட்டை வந்து தங்கிருங்க அப்படின்னு சொன்னா சரின்னு. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து தனியா பிரிச்சுவார், வீட்டை பாதியா பிரிச்சுவார். இது எங்களுக்கு இருக்கட்டும், நாங்க இருந்துக்கிறோம், நீங்க அதுல இருந்துக்கோங்கன்னு சொல்லி 6 பேர் இருப்பாங்க. 5 பாண்டவர்கள், அவங்க அம்மா குந்தி. எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம்? 6 பேருக்கு ஒரு போர்ஷனு, நாங்க ஒரு போர்ஷன் இருந்துக்கிறோம்னு சொல்லி அந்த பிராமணன் சொல்லிட்டாரு. புரிஞ்சுதா? ஆமா, 2 வீடு 2 பிரிச்சுவாங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, குந்தி மகாராணி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பசங்க இருக்காங்களா 5 பேரும், 5 பேர்ல 4 பேர் போவாங்க பிச்சை எடுக்கிறது. பிராமணோட வேலை என்ன, எங்க பிராமண மாதிரி தான் வேஷம் போட்டிருக்காங்க. பிராமணன் என்ன பண்ணுவாங்க, பிச்சை எடுப்பாங்க, வீடு வீடா போய் பிச்சை எடுப்பாங்க. பிக்ஷை போடுங்க, பிக்ஷை பண்ணா நல்லா பிக்ஷை கொடுக்குறாங்களோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா கிட்ட கொடுப்பாங்க. அதை வந்து அம்மா குக் பண்ணி ஆஃபர் பண்ணி 2 பங்கா பிரிப்பாங்க. ஒரு பங்கு யாருக்கு? பீமாவுக்கு. ஒரு பங்கு இந்த 5 பேர் சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஓகேடா? அப்படியே பீமனுக்கு பசியாவே இருக்கும், சாப்பிடு அவனுக்கு வந்து பசி அடங்கவே செய்யாது. ஆமா, ஈட்டர் அண்ட் ஹி இஸ் ஹெர்குலியன் டாஸ்க் பண்ணுவான். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பீமா. இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தர் நாள் ஒரு நாள் டர்ன் பண்ணிட்டா, ஒரு நாள் பீமனும் குந்தி மகாராணி வீட்டில் இருக்காங்க. மிச்சம் 4 பேர் என்ன பண்ணிருக்காங்க, மதுக்கறி பிச்சை எடுக்க போறாங்க. ஓகே, அது பேர் மதுக்கறி. போயிட்டு வர்றாங்க, வரதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டில் உள்ள ஒரு பெண்மணி வந்து வேதஸ்ரவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க அழுதாங்க, ஓன்னு அழுதாங்க. என்னன்னு போய் கேட்டா, இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த ஏகச்சக்கர கிராமத்துல வந்து ஒரு ரூல் இருக்கு, இங்க ஒரு பெரிய அரக்கன் இருக்கிறான், அவன் பேர் பகாசுரா. பேர் என்ன? அந்த பகாசுரா என்னன்னா, அடிக்கடி இந்த வில்லேஜ்ல வந்து எல்லாரையும் துன்புறுத்தினா. அந்த ராட்சஸ் என்ன பண்றான், இருக்கிறவங்க எல்லாம் வந்து இருக்கிற ஆடு மாடெல்லாம் சாப்பிட்டு போயிடுறான், திடீர்னு மனுஷங்க 2 பேர் காணா போயிடுறாங்க. இந்த மாதிரி இஸ் டூயிங் லாட் ஆஃப் பிக் சீரியஸ் திங்ஸ். அதனால எல்லா ஊர்ல உள்ள மக்கள்லாம் சேர்ந்து அவங்க சொன்னோம், நீ வீட்டில் வந்து நீ வந்து ஊர்ல வந்து இப்படி தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாங்க வந்து டெய்லி என்ன பண்ணுவோம்னா, ஒரு வண்டி நிறைய சாதம், மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா, பெரிய வண்டியா இருக்கும், அந்த வண்டி நிறைய சாதம், சாம்பார், பருப்பு, 2 மாடு, 2 பப்பலோ. ஓகே, 2 பப்பலோ, ஒரு மனுஷன், இதெல்லாம் கொடுத்துரும்.
ஒரு நாளைக்கு நீ சாப்பிட்டுக்கோ. சாப்பிடுறது. ஆமா அவன் சாப்பிடுறது அரக்கனா அப்படிதான் சாப்பிடுவான். ஒரு வண்டி நிறைய சாதம், சாம்பார், 2 பப்பலோ, ஒரு மனுஷன், இதெல்லாம் சாப்பிடுவான். எல்லாரும் கொடுத்துருவாங்க அந்த மனுஷங்கெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆமா அவ்வளவு அவனே அமைச்ச வேண்டியதான். இந்த வில்லேஜ் பெரிய வில்லேஜ்னால 30 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த டேர்ம் வரும். 30 இயர்ஸ் போச்சுன்னா இன்னொரு வில்லேஜ், ஐயோ இன்னைக்கு நம்ம வீடா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. வயசானவங்கலாம் அனுப்பிச்சுட்டா ஓகே வயசானவங்க போட்டு அப்படின்னு சொல்லி அப்படி கூட அனுப்புவாங்க நிறைய பேர். இப்ப இன்னைக்கு வந்து இந்த டேர்ம் யாரோட டேர்ன்? வேதஸ்ரவா. குந்தி மகாராணி வந்து கெஸ்ட் இல்ல, கெஸ்ட்டுக்கு கிடையாது, அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு. கெஸ்ட வேற வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இப்பதான் அவங்க நினைக்கிறாங்க கெஸ்ட் வரான்ல அவனுக்கு போட்டு விடுறாங்க, அவனை மாட்டி விட்டு. அதெல்லாம் இந்த கலியுகத்துல பிரபாவம். அந்த காலத்துல அப்படி கிடையாது. கெஸ்ட் எல்லாம் வந்து அதிதின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு அவங்க என்ன சஃபரிங் பண்ணணுமோ பண்ணிக்குவாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணணுமோ பண்ணிக்குவாங்க. கெஸ்ட் வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு சாப்பாடு இல்லாட்டா கூட சஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பட் அதிதியை வந்து நல்லா இது பண்ணிக்குவாங்க. அதிதி பகவான் சொல்லுவாங்க. அதிதியை வந்து கடவுள் மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பண்புல வந்து நம்ம இருந்தோம். இப்போ வந்து வேற பண்பு வந்துருச்சு, பண்பாடு வந்துருச்சு நம்ம கிட்ட. ஸோ அது வந்து நல்ல கல்ச்சர் கிடையாது. இப்போ இருக்கிற கல்ச்சர் நல்ல கல்ச்சர் கிடையாது. ஸோ இப்போ என்ன வந்து அதில் வந்து என்னன்னு கேட்டால் இன்னைக்கு வந்து எங்கிட்டான்னு மொத்தம் 4 பேர் தான் நாங்கள் இருக்கிறோம். வேதஸ்ரவா, அவங்க ஒய்ஃபு, 8 வயசு பெண் குழந்தை, 2 வயசு பையன், 2 years old பாய், 8 years old டாட்டர் அண்டு அம்மா அப்பா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஸோ இப்போ நாங்கள் யார் போகிறதுன்னா உடனே வேதஸ்ரவா நான் போகிறேன் அப்படிமா. நான் போய் உணவாயிரம் நீங்கள் ஓடிருக்கேன்னா இல்லை சொல்லுவான். சின்ன பையன் சொல்லுவான் இல்லைப்பா நான் போய் அந்த அரக்கனை கொண்டுருவேன், நானே போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆமாம். ஸோ சொன்னோடனே எல்லாம் சிரிப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து அந்த பொண்ணு சொல்லும் இல்லை நான் போகிறேன், நான் வந்து பெண் தான், என்ன இருந்தாலும் ஒரு நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போக போகிறது தான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே எல்லாம் அந்த பெண்மையை அழுவ மோடி வீடே சேர்ந்து அழுவான். இப்போ யார் போகிறதுன்னு தெரியலேன்னு சொல்லி அழுத உடனே குந்தி மகாராணி கேட்டுட்டு இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 5 பசங்க இருக்காங்க. அந்த 5 பசங்கள்ல இந்த பையன் இருக்கானே பீமன் ரொம்ப பலசாலி, இவன் அனுப்புறேன், எனக்கு ஒரு பையன் போனா பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் சொல்லுவார் இல்ல நீங்க அதிதி உங்களை நாங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு சொன்னா இல்ல நீங்க வந்து எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க, அதனால நாங்க உங்களுக்கு கைமாறு பண்ணணும். ஏன்னா சத்திரியா வீல்டோ ப்ரொடெக்ஷன். ஓகே அவங்களுக்கு குந்திக்கு தெரியும் எப்படியும் பீமனை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கும், அவங்களுக்கு குந்திக்கு இருக்கும். ஓகேவா? அதனால குந்தி என்ன பண்றாங்க, பீமன் அனுப்புறேன்னு சொன்ன உடனே நேரா வர்றாங்க. இப்போ வந்து பீமன் அனுப்பிச்சிடும். பீமன் சரி நீ போட்டு நீங்களா இருங்க, எல்லாம் ரெடி பண்ணிடுவாரு. வேதஸ்ரவா எல்லாம் ரெடி பண்ணிடுவாரு. ஒரு வண்டி சாதம், 2 பப்பலோ எல்லாம் ரெடியா இருக்கு வீட்டு முன்னால. எப்படியும் கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. பையனை யார் அனுப்ப தெரியாத பீமன் என்ன சரி பீமா நீ போனோம்னா பீமாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். நம்ம இவ்வளவு நாள் சாப்பாடே சாப்பிடல, நம்ம பிச்சை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வயிறு நிறைஞ்சிச்சு, இன்னைக்கு நல்ல சாப்பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நேரம் ஜாலியா நம்ம கிளம்புறேம்மா போயிட்டுறேம்மா பாய் எல்லாம் சாப்பாடு நிறைய மலை மேல எதிர்ப்பா அந்த அரக்கன் எனக்கு கீழே உட்காந்துருவான். கீழே உட்காந்து எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம். அந்த அரக்கனுக்கு பயங்கர கோவம், எனக்கு பசியா இருக்கு, இன்னும் வந்து ஆள் வந்து வந்து சேரலையேன்னு சொல்லி ரொம்ப கோவமா இருப்பான். அவன் வந்து பாப்பான் யாரா அதுன்னு சொன்ன பீமன் அங்கேயிருந்து ஒரு கடைசி ஏப்ப விட்டுட்டு அந்த பகாசுரனுக்கு ரொம்ப கோவம் உண்டு. மரம் இருக்குல்ல பெரிய மரத்தை எடுத்து பீமன் மேல போடுவான் பகாசுரன். ஓகே போட்டு அந்த மரம்லாம் அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, தொடச்சிட்டு இவன் ஒரு பெரிய மரத்தை எடுத்து சண்டை போடுவான். 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுவாங்க. ஆனா பீமன் வந்து ரொம்ப பயங்கர பலசாலி. ஓகே சின்ன வயசுலேருந்து அவனுக்கு வந்து நிறைய பிளஸ்ஸிங்ஸ், அவனுக்கு வந்து நாகலோகத்துக்கு போனப்ப அவனுக்கு ஒரு 10,000 யானைகள் பலம் கூடிய ஒரு மகதங்களை வந்து அவன் சாப்பிட்டதுனால அவனுடைய பலம் வந்து ரொம்ப பெருகி இருக்கும். அதனால அவன் என்ன பண்ணுவான், பகாசுரனை ரொம்ப ஈஸியா வதம் பண்ணிடுவான். அந்த பகாசுரனுடைய நீ கேப் சொல்லுவாங்கல்ல, நம்மளாம் நீ கேப் போட்டுருப்போம்ல, இவ்வளவு பெரிய கல் இருக்கும், அதான் அவன் நீ கேப். இன்னுமே அந்த நீ கேப்பை வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க. பகாசுரனுடைய நீ கேப்பை வந்து அந்த ஊர்ல போனீங்கன்னா பார்க்கலாம். இதுதான் அந்த அரக்கனுடைய நீ கேப். ஏகச்சக்கரம். இதெல்லாம் மாயப்பூர் பக்கத்துல வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. நம்ம வந்து ஒரு ட்ரிப் போனா போய் பார்க்கலாம். முட்ல போடுவாங்கல்ல அந்த கிரிக்கெட் வீரர் எல்லாம் போடுவாங்க, இவ்வளவு பெரிய கல் வச்சிருப்பான் நீ கேப். ஆமா அது எப்படி கண்டிப்பா தெரியாது, அந்த யூஸ் பண்ணது. ஓகே
ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த இடத்துல இப்போ வந்து அர்ஜுனனும் தருமன் நகுலன் சகாதேவன் வீட்டுக்கு வந்ததான். அம்மா அண்ணா எங்கன்னு கேட்குறான் அர்ஜுனா. இப்போ இந்த மாதிரி மேட்டர் நடந்தது, இந்த மாதிரி நடந்தது, நான் வந்து பீமனை அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி குந்தி வந்து கேஷுவலாக சொல்லுவாங்க. உடனே அர்ஜுனாவுக்கு ரொம்ப இதாகிடும். ஐயோ அண்ணா வந்து தனியாக போயிருக்காங்க, அண்ணா அந்த டிமாண்ட் பயங்கரமாக கறக்கேன், பகாசுரன் ரொம்ப லேசான ஆள் கிடையாது, இந்த உலகத்துல ஒரு 2-3 பேர் தான் அவனோட சண்டை போட முடியும், அதுல பீமனா ஒண்ணு, ஆனாலும் சொல்லிட்டு நானும் கிளம்புறமான்னு சொல்லி அவனும் கிளம்புவான், வேகமா கிளம்புவான், அர்ஜுனாவும் கிளம்புவான், அண்ணனை காப்பாற்றணும்னு சொல்லி கிளம்புறான். கிளம்பும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம போறதுக்கு மணியர் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு அம்பு நாகாஸ்திரம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து விடுவான். விட்ட உடனே நீ ஃபர்ஸ்ட் போய் அந்த அரக்கனை நீ பறிச்சுன்னா கட்டி போட்டுரு அப்படின்னு சொல்லி நாகத்தை விட்டுட்டான். நாகம் வேகமா போகுது. அது கரெக்டா அந்த அம்பு விட்டுட்டான் இல்லையா, அந்த அம்பு அதனுடைய வேலையை பண்ணணும், வேகமா போய் தேடுது. இப்ப என்னாச்சு, பீமன் எதிர்த்துல வரான். அர்ஜுனா பீமனை மீட் பண்ணிக்கலாம். என்ன அண்ணா வந்துட்டீங்க, அவ்வளவுதான், ஆமா எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பீமா சொல்றான். அதே அர்ஜுனா, ஐயோ நம்ம நாக அஸ்திரம் விட்டுட்டேனே எங்க, அது அங்க போய் எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு திருப்பி அர்ஜுனா வேகமா போறான். பீமனும் வரான், கூட வரான். போய் பார்த்தா அந்த நாகாசுரம் அங்க சுத்திட்டு இருக்கு. நாகாசுரம் நீ எங்கேயும் போகக்கூடாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாகம் கேட்கும். அந்த அசுரம்லாம் உண்மையான ஒரு ஆள், புரியுதா? அந்த நாகம் கேக்குது. ஆமா, அது என்ன கேக்குது, ஆமா இப்ப வந்து வந்துடும், வெளியே வந்துடும். இப்ப நான் என்ன பண்றது, எனக்கு பசிக்குதே, நான் என்ன பண்றதுன்னு கேட்கும். அப்ப சொல்லுவான், நீ இந்த மரத்துக்குள்ளேயே இருக்கிறோம், இந்த கிட்ட யார் வராங்களோ அப்ப இருந்து நீ அவங்கள சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா சொல்லிட்டு வந்துடும். உடனே அந்த மரத்துக்குள்ளேயே இருக்கும், வெளியே வராது. யாராவது கிட்ட போனாங்கன்னா அவங்கள சாப்பிடும். ஓகே, சரி இந்த மாதிரி அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்ப இது இந்த நாகம் எவ்வளவு வருஷமா உயிர் வாழுது? துவாபர யுகத்துல அர்ஜுனா விட்ட அம்பு இருக்கு இல்லையா, அப்ப இருந்து இது வரையும் அதுதான் அந்த நாகம், புரியுதா? இந்த நாகத்தை வந்து நித்யானந்த கேட்கிறாரு, இதான் என்ன ஸ்டோரின்னு. உடனே நித்யானந்த சொல்றாரு, நீ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கோ, அப்ப நான் எப்படி நான் எனக்கு பசிக்குமேன்னு சொன்னோடனே அவர் சொல்றாரு, நீ வந்து பசிக்கலாம், யாரையும் சாப்பிட வேணாம், இந்த இதே ஒரு கோயில் மாதிரி ஆயிடும், உன்னைய கும்பிட வருவாங்க இல்லையா, இங்க வருவாங்கல்ல, அவங்க நிறைய போகலாம் வைப்பாங்க, நீ அதை சாப்பிட்டுட்டு உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்த சொல்லிட்டு அவரோட ஒரு குண்டலம் இருக்குல்ல, காலில் இருக்குல்ல, அதை எடுத்து அந்த பொந்துக்குள்ள வச்சிருவார். ஆக்சுவலா அன்னையில இருந்து என்னன்னா ரொம்ப ஃபேமஸா இருந்த இடம், அதனால அந்த நாகம் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகேவா? இது வந்து ஒரு பாஸ்ட் டைம், நித்யானந்தோட பாஸ்ட் டைம். ஓகே, யாரையுமே ஒன்றும் செய்யாது, அதோடதான் அது முடிஞ்சிச்சு. ஓகே, நான் வந்து முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இந்த நித்யானந்த மகாபிரபு வந்து இந்த பங்கராயா இருக்கார் இல்லையா, அவர் வந்து நித்யானந்த மகாபிரபு முன்னாலேயே அவர் வந்து ஒரு மட்டும் என்ன பண்ணுவா, ஃபீல்டில் வந்து ஒரு வயக்காட்டில் வந்து நிறைய வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வயக்காட்டில் உள்ள வேலையை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அந்த வேலை, அந்த வேலையை எல்லாரும் நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு பங்கராய என்ன பண்றாருன்னா, ஒரு மணி நேரத்துல எல்லா கலையும் பிடிக்கிறாரு. வந்து பார்த்தாங்க, வேலைக்கு போனவங்க எல்லாம் 50 பேர் வந்து பாக்குறாங்க. திருப்பி, ஈயப்பா சாப்பிட்டு வந்துட்டோம், ஆனா எல்லா வேலையும் ஒரே பையனை பார்த்துட்டானே பங்கராய், நித்யானந்தோட தம்பி எல்லா வேலையும் பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா அவங்க அம்மா அப்பா போய் சொல்றாங்க. அவங்க அம்மா அப்பா ஹடாய் அண்ட் பத்மாவதி தாயார் 2 பேர் வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா பங்கராய காணோம். அங்க வானத்துலேருந்து ஒரு ஒளி வருது, இனிமே நீங்க பார்க்க முடியாது. ஓகே, அந்த இடத்துல ஒரு மரத்துண்டு வரும், அதுல வந்து நீங்க வொர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்லி மறைஞ்சிருவாரு. கிருஷ்ணா தானே, அந்த மரத்துல வந்து நித்யானந்த மகாபிரபு ஒரு டியூட்டி பண்ணுவாரு, அதான் பங்கராய டியூட்டின்னு சொல்லி சொல்றாங்க. பங்கராய கிருஷ்ணா. ஓகே, எப்பயுமே பகவான் கிருஷ்ணா ஒன்னாதான் வருவாங்க. ஓகே, நித்யானந்த மகாபிரபு கிருஷ்ணா, கௌரங்காவும் நித்யானந்த மகாபிரபு ஒன்னா வருவாங்க. ஸோ நித்யானந்த மகாபிரபு என்ன பண்ணுவாரு, அந்த டியூட்டி பேரை பங்கிம் தேவா, பேர் என்ன அப்படின்னு சொல்லி பேர் இருப்பார். கடைசி காலத்துல நித்யானந்த மகாபிரபு வந்து இந்த உலகத்தை வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது ஏக சக்கர கிராமத்துல இந்த டியூட்டிக்குள்ள போயிடுவாங்க. ஓகே, பங்கிம் ராய் நித்யானந்த மகாபிரபு டியூட்டிக்குள்ள போயிடுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு எங்க போவாரு, எந்த டியூட்டிக்குள்ள போவாரு? பூரியில போனோமே, கோபிநாத், இது ஒரு டெம்பிள் இருக்கு. அந்த டெம்பிள்ல ஆடிட்டு என்ன பண்ணுவாரு, அந்த சங்கீதம் நடக்கும் போது அப்படியே உள்ள போய்வாரு, பண்ணிட்டு அங்க போவாங்க. கரெக்டா? ஓகே, ஸோ இதுதான் பாஸ்ட் டைம்.
ஸோ இதோட முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு என்னென்ன புரிஞ்சுதோ, ஓகே, சாராம்சத்துல நமக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, சரியா? அப்படியே ரிப்பீட் பண்ணாலும் ஓகே. அதை விட என்ன பெட்டர்னா இதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். வரிசையா வந்துடலாமா? அப்புறம் போன் போகலாம். ஓகே, எது கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் கேட்கலாம். கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்கா? நான் வரல. ஓகே, மொத்தம் ஃபர்ஸ்ட் சின்ன பையன். ஓகே, தேஜஸ். சொல்லுங்க தேஜஸ். வெரி குட். பங்கானா என்னது? பெண்ட். த்ரீ பெண்ட். ஓகே, த்ரீ பெங்கின்னு சொல்லுவோம்ல, பங்கா. ஓகே, கிருஷ்ணா கௌரங்கா. நித்யானந்தா வந்து வானானியிடம் வந்து வானானியிடம் வந்து கரெக்டா சொன்னா பிரைஸ். நித்யானந்தோட இடம் வந்து டைம் வந்து வச்சுப்போ. சரி, பரவாயில்ல, சொல்லு. கரெக்டா சொல்லு. ஏகா ஏகசக்கரம். வெரி குட், சூப்பர். ஏகசக்கரம். ஓகே, அடுத்து பீமா can perform Herculean task. ஹெர்குலியன் டாஸ்க். ரொம்ப வீரமான செயல் எல்லாம் பண்ண